Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவின் புதிய ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் மற்றும் யுக்ரைன் போரால் உருவான நீண்டகால பதற்றம் ஆகியவை உலக நாடுகளிடையே அணு ஆயுத போட்டியை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு என்ற பெயரில் பல்வேறு நாடுகள் தங்களின் தாக்குதல் திறன்களை மேம்படுத்த தொடங்கியுள்ளன. இதன் விளைவாகவே ரஷ்யா போன்ற நாடுகள் புதிய வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் போன்ற அழிவை உண்டாக்கும் ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றன. இதனால் கடந்த 1991 ஆண்டு முடிவுக்கு வந்த பனிப்போருக்கு பின் நிலையாக இருந்த உலக அணுசக்தி சமநிலையிலும் மீண்டும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியுள்ளன. ரஷ்யா கடந்த 2ஆம் தேதி சௌமாஷ் கப்பல் கட்டும் தொழிற்சாலையில் 10,000 டன் எடை கொண்ட கபரோவ்ஸ்க் என்ற அணுசக்தியால் இயக்கப்படும் நீர்மூழ்கி போர்க்கப்பலை சோதனை முறையில் வெற்றிகரமாக இயக்கியது. இது பொசைடன் எனப்படும் நீருக்கடியில் பாயும் அணு ஆயுத ட்ரோன்களை ஏந்தும் திறன் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ட்ரோன்கள் கடற்கரை நகரங்களை தாக்கி அழிக்க வல்லவை என்று கூறப்படுவதால் இந்த நீர்மூழ்கி கப்பலின் அறிமுகம் உலக பாதுகாப்பு சமநிலைக்கும் புதிய அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆந்திரே பெலோசோவ் கபரோவ்ஸ்க் நீர்மூழ்கி கப்பலின் அறிமுகத்தை ரஷ்ய கடற்படையின் முக்கிய தருணம் என வர்ணித்திருந்தார். பனிப்போருக்கு பின் உருவாக்கப்பட்ட முதல் புதிய அணுசக்தியால் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலான கபரோவ்ஸ்க் 6 பெரிய பொசைடன் ட்ரோன்களை ஏந்திச் சென்று கடற்கரை நகரங்களை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி பொசைடன் ட்ரோனின் பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை அதிபர் புட்டின் உறுதி செய்திருந்தார். 20 மீட்டர் நீளமும் 100 டன் எடையும் கொண்ட பொசைடன் ட்ரோன் ஒரு போயிங் 757 விமானத்தின் எடைக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. அணு உலை மூலம் இயக்கப்படுவதால் எல்லையற்ற தூரம் சென்று தாக்கும் திறனும் அதற்கு இருக்கிறது. சுமார் 1000 மீட்டர் வரை ஆழத்தில் இயங்க முடியும் என்பதால் இந்த ட்ரோன்களை கண்டறிவது பெரும்பாலான அமைப்புகளுக்கு கடினமாக இருக்கும். அதேபோல தற்போது பெல்கரோட் மற்றும் கபரோவ்ஸ்க் ஆகிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி ரஷ்யாவால் பொசைடனை ஏவ முடியும் என்ற நிலையில் உலியானோவ்ஸ்க் எனும் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வடிவமைக்கும் பணியிலும் ரஷ்யா ஈடுபட்டிருக்கிறது. இந்த 3 நீர்மூழ்கி கப்பல்களும் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் பசிபிக் மற்றும் மேற்கு கடற்கரை தளங்களை குறிவைக்க வாய்ப்புள்ளதாக பாதுகாப்புத்துறை சார்ந்த நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அதே நேரத்தில் புரோஸ்தனிக் எனப்படும் அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணையையும் வெற்றிகரமாக சோதித்திருப்பதாக ரஷ்யா அண்மையில் அறிவித்தது. இந்த ஏவுகணை 15 மணி நேரம் வரை பறந்து சுமார் 14,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 1972ஆம் ஆண்டு கையெழுத்தான அமெரிக்கா சோவியத் ஏவுகணை எதிர்ப்பு ஒப்பந்தம் 2 நாடுகளும் பரஸ்பரமாக அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருக்க வழிவகுத்தது. அணு ஆயுத சமநிலையை பேணுவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாக கூறப்பட்டது. ஆனால் கடந்த 2002ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகிய நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ரஷ்யா சூப்பர் ஆயுதங்களை அறிமுகப்படுத்தி பதற்றத்தை அதிகரித்தது. அதேபோல தற்போதைய அமெரிக்காவின் புதிய கோல்டன் டோம் ஏவுகணை கவச திட்டத்திற்கு பதிலடியாகவே அதிபர் புதினின் தற்போதைய நடவடிக்கைகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியா ஆகிய 3 அணுசக்தி நாடுகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது. இந்த நாடுகள் அனைத்தும் தங்கள் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திறன்களை வேகமாக மேம்படுத்தி வருவதால் அமெரிக்காவின் பாதுகாப்பு திட்டங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. இதனால் உலக அளவில் புதிய அணு ஆயுத போட்டி மீண்டும் உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனைகளை தொடங்க உள்ளதாக அண்மையில் அறிவித்திருந்தார். இது நிபுணர்களின் கருத்துக்களை உண்மையென நிரூபித்திருப்பதுடன் உலக அளவில் அணு ஆயுத போட்டி மீண்டும் தீவிரமடைந்துள்ளதையும் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறது. Omax, Vest and Briefs.